வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை என்னன்னா, யோகி விஜயகுமார் ஜெயராமன் அவர்கள் எழுதிய ராஜராஜ சோழனும் விஞ்ஞானி ராஜாமணியும் அப்படிங்கிற கதையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கதையோட சுருக்கத்தை சொல்கிறேன். ராஜாமணி அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி கால இயந்திரம் ஒன்றை தயாரிக்கிறாரு. அந்த கால இயந்திரத்தின் மூலமாக சோழர் காலத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ராஜராஜ சோழனை சந்திச்சாங்களா, அவங்களோட பேசினாங்களா அப்படிங்கிறத தான் இந்த கதையோட அடித்தளமே. சரி, நம்ம கதைக்குள்ளே போகலாமா? இதற்கு முந்தைய அத்தியாயத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு வாங்க. சரி, நம்ம அப்படியே சோழ நாடு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துடலாமா? வாங்க. காலம் சோழர் காலம். சோழ நாடே கலை இழந்திருந்தது. எங்கே பார்த்தாலும் மன்னனை பற்றிய பேச்சாகவே இருந்தது. அரசாங்கத்தில் எவ்வளவுதான் ரகசியமாக வைத்திருந்தாலும் மன்னன் ஏதோ ஒரு மனிதனுடன் மறைந்து போனது எல்லோருக்கும் தெரிந்தே விட்டது. கால இயந்திரம் மறைந்த இடத்தில் சோழ படை முகாமிட்டிருந்தது. எப்போது வேண்டுமானாலும் மன்னன் திரும்ப வரலாம் என்பதால் அந்த ஏற்பாடு. 2-3 நாட்கள் மேலானதால் மன்னன் திரும்ப வருவானா என்ற சந்தேகம் அமைச்சர்களுக்கு ஏற்பட்டது. அமைச்சர்கள் கூடி பேசினார்கள். இளவரசர் ராஜேந்திரனும் இன்னும் சோழ நாட்டு திரும்பாததால் அமைச்சர்களாலும் ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியவில்லை. ராஜராஜன் மறைந்து போனதை அறிந்த சேர பாண்டிய மன்னர்களும் சோழ நாட்டின் மீது எப்போது படையெடுக்கலாம் என்று தருணம் பார்த்து கொண்டிருந்தார்கள். சோழ மக்கள் விஞ்ஞானி ராஜாமணியை ஒரு பேயோ பூதமோ என்று நினைத்தே விட்டார்கள். அது மன்னனை எங்கே கொண்டு போனதோ, என்ன செய்கிறதோ என்று மனம் நொந்து பேசிக்கொண்டார்கள். காலம் நிகழ்காலம். மன்னர் மெல்ல எழுந்து காருக்கு வெளியே வந்தார். ராஜாமணி வெளியே வருவதற்கு உதவி புரிந்தார். கண்ணுக்கு எட்டிய தூரம் வர ஒரே மணல் மட்டுமே தெரிந்ததால் அவருக்கு அது என்ன இடம் என்று தெரியவில்லை. அவர் காலத்தில் எப்போதும் ஆற்றில் தண்ணீர் மட்டுமே அவர் பார்த்து இருந்ததால் அவரால் மணல் மட்டுமே இருந்த ஒரு ஆறு என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ராஜாமணி, என்ன இது ஒரே மண்ணாக இருக்கிறது, என்ன இடம் இது என்று கேட்டார் மன்னர். மன்னரே, இது காவேரி ஆற்றின் ஒரு கிளை ஆறு. இப்போது தண்ணீர் இல்லை. போன மாதம் பெய்த மழையில் அணைகள் எல்லாம் நிரம்பி விட்டன. இன்னும் அங்கே தண்ணீர் திறக்கவில்லை. அணை திறந்த பின் இந்த ஆற்றில் தண்ணீர் வந்துவிடும் என்றான் ராஜாமணி. பொன்னியின் செல்வனுக்கு நெஞ்சே அடைத்தது போல் இருந்தது. தம் காலத்தில் ஆண்டின் அத்தனை நாட்களும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பொன்னி ஆற்று இந்த நிலைமை. சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்வார்களே என்று மனம் நொந்து பேசினார் மன்னர். மன்னனின் மனநிலையை புரிந்து கொண்டான் ராஜாமணி. மன்னா, இப்போதெல்லாம் காவேரி ஆற்றில் தண்ணீர் இருக்கிறதோ இல்லையோ, மணல் மட்டும்தான் எப்போதும் நிறைய இருக்கிறது ஆற்றமையோடு சொன்னார் ராஜாமணி. ராஜாமணி, இதற்கெல்லாம் யார் காரணம்? இயற்கையா அல்லது மனிதர்களா? மன்னரின் குரலில் கோபம் தெரிந்தது. மன்னரே, அண்டை மாநிலம் நமக்கு சரியாக தண்ணீர் தருவதில்லை. என்ன, தண்ணீர் தருவதா? தண்ணீரை யார் தடுக்க முடியும்? அது அதன் பாட்டில் போய்கொண்டிருப்பது இயற்கை அல்லவா? தண்ணீரை தடுத்து வைத்திருப்பவர் யார்? யாராவது குறுநில மன்னனா? வாருங்கள், இப்போதே ஒரு படையை திரட்டி கொண்டு போய் அவர்கள் மீது போர் தொடுப்போம் என்றார் மன்னர். சொல்ல முடியாது, மாமன்னன் அல்லவா, செய்தாலும் செய்து விடுவார். இதற்கு மேல் மன்னனை இங்கே வைத்திருந்தால் என்ன விபரீதம் ஏற்படுமோ என்று அவருக்கே திகிலாக இருந்தது. உடனே இருவரும் வேறொரு வண்டியை பிடித்து ராஜாமணியின் வீட்டிற்கு வந்தார்கள். ஏதாவது ஆபத்து இருக்கலாம் என்று எண்ணிய ராஜாமணி வண்டியை வீட்டுக்கு சற்று முன்னரே நிறுத்த சொல்லி இறங்கி கொண்டார். இருவரும் சற்று தூரத்திலிருந்து வீட்டை கவனித்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போலவே அங்கே வீட்டுக்கு வெளியே 4-5 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இவர்கள் எந்த கட்சிக்காரர்களோ என்று ராஜாமணி நினைத்து கொண்டார். ராஜாமணிக்கு ஒரு யோசனை வந்தது. இதே ஊரில்தான் சற்று தொலைவில் அவரது அக்கா குந்தலவல்லியின் வீடு உள்ளது. அங்கே சென்று மறைந்திருக்கலாம் என்று முடிவெடுத்தார். ராஜாமணியும் மன்னனும் அங்கே சென்றனர். ராஜாமணியின் அக்காவின் பெயர் குந்தலவல்லி என்று கேட்டதும் மன்னர் அப்படியே நெகிழ்ந்து விட்டார். ராஜராஜனுக்கு எப்போதுமே தன்னுடைய தமக்கை குந்தவை தேவி மீது அளவு கடந்த பாசம். அதனால் எங்கே அந்த பேர் கேட்டாலும் அவருக்கு பாசமும் கட்டுக்கடங்காமல் போய்விடும். அப்படியே நெடுஞ்சான் கிடையாக ராஜாமணியின் அக்காவை விழுந்து வணங்கினார். ராஜாமணியின் அக்காவுக்கு சற்று வெட்கமாக போய்விட்டது. எவ்வளவு பெரிய மன்னன் தன் காலில் விழுந்து வணங்குகிறாரே என்று. மன்னர் உணவருந்தி கொண்டிருந்தார். ராஜாமணி ஆழ்ந்து சிந்தித்து கொண்டிருந்தார். மன்னனை எப்படி பத்திரமாக அவர் காலத்துக்கு திரும்ப அனுப்பி வைப்பது என்று யோசித்து கொண்டிருந்தார் ராஜாமணி. ஒரு யோசனை வந்தது அவருக்கு.
உடனே செல்பேசியை எடுத்தார். நேர்முக உதவியாளர் காளமேகத்துக்கு கால் செய்தார். ராஜாமணி விவகாரத்தில் முதல்வர் தன்னை திட்டிவிட்டதால் ஏற்கனவே பலமான கோபத்தில் இருந்தார் காளமேகம். அந்த ராஜாமணியை கால் செய்தவுடன் கண்ணா பின்னாவென்று திட்டத் தொடங்கினார். திட்டி முடிக்கும் வரை பொறுத்திருந்த ராஜாமணி, சார், நான் சொல்வதை கேளுங்கள். நான் மன்னரிடம் பேசிவிட்டேன். அவர் உங்கள் கட்சிக்காக பிரச்சாரம் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டார். இப்போது உங்களை பார்ப்பதற்கு நான் சென்னை வந்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருப்போம் என்று கூறினார் ராஜாமணி. அப்படியா, சீக்கிரம் வாங்க, மகிழ்ச்சியுடன் சொன்னார் காளமேகம். ராஜாமணி அப்படியே இந்த விஷயத்தை ரிப்போர்ட்டர் கோராவிடமும் செல்பேசியில் சொல்லி வைத்தார். சற்று நேரம் பொறுத்து ராஜாமணியும் மன்னனும் ராஜாமணியின் வீட்டுக்கு புறப்பட்டு சென்றார்கள். ராஜாமணி எதிர்பார்த்தது போலவே அங்கு யாரும் இல்லை. அப்பாடா, நிம்மதியாக இருந்தது அவருக்கு. ராஜாமணி இப்போது ரொம்பவே பயந்து போய் இருந்தார். இதற்கு மேல் எதுவும் விபரீதம் நடப்பதற்கு முன்னால் மன்னனை அவரின் காலத்துக்கு அனுப்பிவிடுவதுதான் நல்லது என்று அவருக்கு தோன்றியது. அதோடு அந்த கால இயந்திரத்தையும் அழித்து விடுவது நல்லது என்று எண்ணிக்கொண்டார் ராஜாமணி. மன்னா, நீங்கள் உங்கள் காலத்துக்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. இந்த இயந்திரத்தையும் அங்கேயே அழித்து விடுங்கள். இந்த இயந்திரம் பல விபரீதங்கள்தான் வழிவகுக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார் ராஜாமணி. இயந்திரத்தை எப்படி அழிக்க வேண்டும் என்ற வழிமுறையும் மன்னனுக்கு விளக்கினார். மிக்க மகிழ்ச்சி ராஜாமணி, உங்கள் காலத்தை எமக்கு காட்டியதற்கு நன்றி என்று கூறினார் மன்னர். வருகிறேன் மன்னா, விடைபெற்று கொண்டார் ராஜாமணி. அந்த கால இயந்திரம் தனது கடைசி இயக்கத்தில் சுழன்று மறைந்து போனது. போகும்போது இந்த காலத்தின் நினைவாக ராஜாமணியின் பேனாவை பெற்றுக்கொண்டார் மன்னர். ஏற்கனவே அந்த பேனா அவரை மிகவும் கவர்ந்திருந்தது. எவ்வளவு அற்புதமான சிறிய இயந்திரம் இது! எதுவுமே இல்லாமல் எப்படி அழகாக எழுதுகிறது! கல்வெட்டுகளுக்கு பதில் இந்த கருவியை வைத்து எழுதிவிடலாம் என்று நினைத்து கொண்டார் மன்னர். அவருக்கு தெரியாது, அதில் இருக்கும் மை தீரும் வரைதான் அந்த பேனா எழுதும் என்பது. ராஜாமணியும் அதை அவருக்கு சொல்லவில்லை. கதை இதோட முடிவடைஞ்சிருச்சு. நம்ம இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.